கைதட்டி உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போது மாறாதன. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா, எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா. கரங்களையே தட்டி அவருக்கு உண்டான மகிமைகளை செலுத்தி பாடுவோம். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். கூடார மறைவினில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில எப்போது மாறாதன. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா, எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போது மாறாதன. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா, எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஹல்லேலூயா. ஆமென். கரங்களையே தட்டுவோம். ஆமென். பாடாமல் என்னால் இருக்க
ஏசையா என் ஏசையா, எளிமையானவன் சிறுமையானவன், தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா. வண்ணமாய் நீர் பார்ப்பதே இல்லை. பட்சபாதம் ஏதுமே உம்மிடம் இல்லை. மனுஷன் பார்க்கின்ற வண்ணமாய் நீர் பார்ப்பதே இல்லை. பட்சபாதம் ஏதுமே உம்மிடம் இல்லை. புழுதியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே. பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. அன்பிற்கு இடையினை இல்லையப்பா. உம் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. உம் அன்பிற்கு இடையினை இல்லையப்பா. உம் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. உம்மை பாடாமல் என்னால் இருக்க, உம்மை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா. ஹல்லேலூயா. நல்ல மனசு நிறைந்தவர்களா நம்ம பாடணும். இயேசுன்னு தான் நமக்குள்ள நம்முடைய சரீரமே மாறிடணும். பரிசுத்தரே அப்படின்னா நம்முடைய உள்ளமெல்லாம் மாற ஆரம்பிச்சிடணும். தெய்வமே அப்படின்னு சொல்லியாச்சுனாலே பாடுறோம் அப்படின்னா நம்ம தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்துடணும். எப்படி பாடணுமா? ஆவியோடும் உண்மையோடும் நம்ம கருத்தோடு நம்ம என்ன செய்யணும்? அந்த லிரிக்ஸ், அந்த வார்த்தைகளை உணர்ந்து பாடணும். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், கைதட்டி நம்ம எங்கேயும் பார்க்காம ஒரு தேவ பிரசன்னம் நம்ம இடத்துல வருகிற வரைக்கும் நம்ம பாடணும். அல்லேலூயா. முதல்ல இருந்து பாடுவோம். ஆமென். உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா.
பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா. ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் முழுமையாக நிறைப்பதாக. பார்க்கின்ற வண்ணமாய் நீ பார்ப்பதே இல்லை, பட்சபாதம் ஏதுமே உம்மிடம் இல்லை, யாரையுமே நீர் அற்பமாக பார்ப்பதே இல்லை. புழுதியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீன் என்றென் பாராமல் அணைத்து கொண்டீரே. புழுதியிலிருந்து என்னை எடுத்தீரே, பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. உம் அன்பிற்கு இணை இல்லையப்பா, உம் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. உம் அன்பிற்கு இணை இல்லையப்பா, உம் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா, என் ஏசையா, ஏசையா, என் ஏசையா. எளிமையானவன், சிறுமையானவன், கண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீ போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா.
சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தே, உன்னதமானவர் மறைவினில் வந்தே, நிம்மதி நிம்மதி அடைகின்றே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. உருக்கமல்ல ஆண்டவருக்கு, உறுதியான தெய்வத்துக்கு உண்மையோடு பாடி அவருக்கு மகிமைகளே செலுத்துங்கள். மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானே ஐயா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானே ஐயா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே, நீர் போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது கர்த்தரை சார்ந்துதான். ஒரு மனிதனுடைய ஜீவியம் அது தேவனை சார்ந்ததுதான். இந்த உலகத்தில் நிச்சயமில்லாத வாழ்க்கைகள் எத்தனையோ மனிதர்களுக்கு, ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் எல்லாரும் பாடுவது ஒரு நிச்சயத்திற்காக பாடுகிறோம். நாம் எல்லாரும் கர்த்தரை துதிப்பது ஒரு உண்மை சம்பவத்திற்காக நம்ம பாடுகிறோம். காரணம் என்னவென்றால், இந்த உலகம் முழுவதும் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அழிவில்லாத தேவ ராஜ்யத்திற்கு, பரம ராஜ்யத்திற்கு தேவ நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மளை பெயர் சொல்லி மீட்டெடுத்திருக்கிறார். நம்மளுக்கென்று சொல்லி கர்த்தர் நிறைவான பலனை வைத்திருக்கிறார். நம்மளுக்கென்று சொல்லி ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே எந்த சந்தோஷத்தை இழந்தோமோ, எந்த துன்பத்தை ஆண்டவர் தாமே நமக்கு அனுபவித்ததுக்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இன்பத்தை காண வேதம் சொல்லுகிறது. அவரே நமக்கு ஃபார்முலா, அவரே நமக்கு அடிச்சுவடாய் இருந்தார். அவர் நம்ம அந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முறைகளை கற்றுக் கொடுத்தார். அவர் இந்த உலகத்திலே வந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். இந்த வாழ்க்கை கர்த்தருக்குரியது, நமக்குரிய வாழ்க்கை அல்ல.
இது கர்த்தருக்கேற்ற வாழ்க்கை, இது கர்த்தருக்குரிய வாழ்க்கையா இருக்கிறபடினால இந்த வாழ்க்கை கர்த்தருடைய கையில் இருக்கிறது. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நம்ம வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையை மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாய் மாற்ற முடியும். இந்த உலகத்திலே பட்ட பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், பலவிதமான இன்னல்கள், இடையூறுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலே நாம் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் நமக்கென்று ஒரு மகிமை பரலோகத்திலே காத்து கொண்டிருக்கிறது. அந்த மகிமைக்காகத்தான் கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த சபையிலே வந்து அமர்வது எதற்காக? நாம் அவரை பாடுவது எதற்காக? நாம் அவரை துதிப்பது எதற்காக? நாம் அவரை ஆராதிப்பது எதற்காக? அவருடைய வசனத்தை கேட்பது எதற்காக? அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது எதற்காக? எல்லாம் நன்மைக்காக. எல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்திரமாக, உறுதியாக, உண்மையாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சிறப்படுத்துவதற்கு தேவன் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இனிமேலும் ஒரு வாழ்க்கை உண்டு, இப்பொழுதும் ஒரு வாழ்க்கை உண்டு, இனி நடக்க போகிற ஒரு வருஷங்களும் உண்டு, காலங்களும் உண்டு, எதிர்பார்த்திருக்கிற காலங்களும் உண்டு. அவைகளிலெல்லாம் ஒரு பெரிய மகிமையின் சிரிப்பு, மகிமையின் அலங்காரம் நமக்காக நித்தியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இதுவே கர்த்தரின் பலன். ரொம்ப ரொம்ப தூரம் நான் நடந்த பாதையெல்லாம் என் தெய்வம் கூட வந்தார். நான் போகும் பயணம் ரொம்ப ரொம்ப தூரம் நான் நடந்த பாதையெல்லாம் என் தெய்வம் கூட வந்தார். எத்தனையோ மலைகள், கடும் பள்ளத்தாக்குகள், துச்சன பிரவாகம், மரண இருளும் என்னை நெருக்கி மூடிக்கொண்ட நேரம் ஒரு தகப்பனை போல் தூக்கி அணைத்து கொண்டி என்னை நெருக்கி மூடிக்கொண்ட நேரம் ஒரு தகப்பனை போல் தூக்கி அணைத்து கொண்டி மாறாத கிருபை, விலகாத கிருபை, மாறாத கிருபை, விலகாத கிருபை என் மேலே வைத்தீரையா, என் மேலே வைத்தீரையா. என் அன்பே, என் இயேசுவே, என் அன்பே, என் இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் நம்மளை கரம் பிடித்து நடத்து வந்ததை நினைத்து பாடுவோம். வனந்தீர பாதையில நான் நடந்து போகையில தாகத்தால் நான் வறண்டு தண்ணீரும் இல்லையில. வனந்தீர பாதையில நான் நடந்து போகையில தாகத்தால் நான் வறண்டு தண்ணீரும் இல்லையில. அங்கும் இங்கும் அலைந்து நான் திரிந்தேன்,
பள்ளத்தாக்கில் நடந்தேன், அங்கும் இங்கும் அலைந்து நான் திரிந்தேன். அந்த அழுகை என்ற பள்ளத்தாக்கில் நடந்தேன். மழை பெய்து குளங்கள் நிரம்புவது போல, மழை பெய்து குளங்கள் நிரம்புவது போல என் ஆத்துமாவை நிரப்பினீ, என் தாகம் தீர்த்தீரையா. என் அன்பே, என் இயேசுவே, என் அன்பே, என் இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கர்த்தருக்கேற்ற அவர் மன விருப்பத்தின்படி, அவருடைய வாஞ்சையின்படி வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு சந்தோஷம் அவரால் கொடுக்க முடியும். பொல்லாத உலகில துணை செய்ய யாரும் இல்லை, என்னையும் காக்கிறவ தூங்கவில்லை உறங்கவில்லை. பொல்லாத உலகில துணை செய்ய யாரும் இல்லை, என்னையும் காக்கிறவ தூங்கவில்லை உறங்கவில்லை. ஆறுகளை கடந்து நான் போனேன், அந்த அக்கினியில் உருவ நான் நடந்தேன். ஆறுகளை கடந்து நான் போனேன், அந்த அக்கினியில் உருவ நான் நடந்தேன். மூழ்கி நான் போகல, எரிந்து நான் போகல, மூழ்கி நான் போகல, எரிந்து நான் போகல, கூடவே வந்தீரையா, கூடவே வந்தீரையா. என் அன்பே, என் இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என் அன்பே, என் இயேசுவே. ஆராதனை உமக்கே. கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நான் போகும் பயணம் ரொம்ப ரொம்ப தூரம், நான் நடந்த பாதையெல்லாம் என் தெய்வம் கூட வந்தார். நான் போகும் பயணம் ரொம்ப ரொம்ப தூரம், நான் நடந்த பாதையெல்லாம் என் தெய்வம் கூட வந்தார். எத்தனையோ மலைகள், கடும் பள்ளத்தாக்குகள், துர்ச்சன பிரவாகம் என்னை நெருக்கி மூடிக்கொண்ட நேரம், ஒரு தகப்பனை போல் கொண்டி என்னை நெருக்கி மூடிக்கொண்ட நேரம், ஒரு தகப்பனை போல் தூக்கி அணைத்து கொண்டி. மாறாத கிருபை, விலகாத கிருபை, மாறாத கிருபை, விலகாத கிருபை என் மேலே வைத்தீரையா, என் மேலே வைத்தீரையா. என் அன்பே,
ஆராதனை 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 நம்ம எல்லாருமே நான் தனியாக தான் வாழ்கிறேன், என் வயசான நாட்களை எனக்கு என்று உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, என் கூட யாருமே இல்லை, நான் இனி எப்படி பிழைப்பேன், எப்படி வாழ போகிறேன், எப்படி ஜீவிக்க போகிறேன், இனிமேல் என் வாழ்க்கை எவ்விதமா இருக்க போகிறது என்று சொல்லி ஒரு கலக்கம் அப்பொழுது வந்து நம்மளை தொட்டுக்கொண்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை கைவிட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை நித்தமும் நம்மளை நடத்துகிறதா இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்திலே ஆறுதலும் தேறுதலும் யார்? தேவன் சொன்ன வார்த்தைகள், அவர் விரல்களினால் எழுதி கொடுத்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனாயிருக்கிறது. அது நம்ம வாழ்க்கையின் பலனாயிருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாயிருக்கிறது. அது நம்மளை வாழ வைக்கும். இந்த வார்த்தைகள் நம்மளை உயர வைக்கும். இந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்தும். அவருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணும். அவருடைய வார்த்தை நம்மளை நடத்தும். அவருடைய வார்த்தை நமக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. நீ போக வேண்டிய வழிகளையும் நீ நடக்க வேண்டிய வழிமுறைகளையும் அது உனக்கு காட்டித் தரும். நமக்கு ஒரு பெரிய பாதை காட்டி தெய்வத்தினுடைய வசனம்தான். இதை ஆவியானவர் அப்பொழுது வந்து, மகளே மகனே, உனக்கு நான் தரு வசனம், இதை பிடித்துக்கொள், இது உணவாக வாங்கிக்கொள், இதை வாங்கி புசி, இது உனக்குள் பலன் செய்யும், இது உனக்குள் கிரியை செய்யும், இது உன்னை கைவிடாது, இது உன்னை வாழ வைக்கும், இது உன் ஜீவிய காலத்தை மாற்றும், இது உன் வாழ்க்கையை பலப்படுத்தும், உன் வாழ்க்கையின் எல்லையை மாற்றி கொடுக்கும், உன் வாழ்க்கையை உயர்த்தும். உன் வாழ்க்கையோடு கூட அவருடைய வார்த்தை கலப்பிட்டால் நமக்குள்ளே ஒரு பலன் உண்டாகும். இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். இந்த உலகத்தை சகல காரியங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயித்து அவருக்காகவே வாழ்ந்து அவருக்காகவே ஜீவித்து அவருக்காகவே நீ முழக்கமிடுகிற மகனாய் உன்னை ஆண்டவர் உருவாக்கி, ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி, ஆண்டவர் உனக்கு சகாயம் பண்ணுவது மாத்திரமல்ல, சிலுவையிலே தொங்கி ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை கொடுக்கும் வண்ணமாய் அவர் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆவியானவரை தந்து அவர் நிச்சயமும் நம்மளை நடத்தி அவர் நமக்கு சகல போதனைகளையும் செய்து அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பயப்படாத நான் உனக்கு துணை செய்வேன் என்று ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை காக்கின்ற, நம்மளோடு கூட வருகிற, நம்மளோடு கூட ஆறுதலும் தேறுதலும் சொல்லுகிற இந்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கை விட்டு விலகவே மாட்டார். ஆமென். ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரெண்டு கரங்களை எடுத்து கும்பிட்டு, பொல்லாத உலகில துணை செய்ய யாரும் இல்ல, என்னையும் காக்கிறவ தூங்கவில்லை உறங்கவில்லை, பொல்லாத உலகில துணை செய்ய யாரும் இல்ல, என்னையும் காக்கிறவ தூங்கவில்லை உறங்கவில்லை, ஆறுகளை கடந்து நான் போனேன், அந்த அக்கினியில் உருவ நான் நடந்தேன், ஆறுகளை கடந்து நான் போனேன், அந்த அக்கினியில் உருவ நான் நடந்தேன்,
நான் போகல, எரிந்து நான் போகல, கூடவே வந்தீரையா, என் கூடவே வந்தீரையா, என் அன்பே என் இயேசுவே, என் அன்பே என் இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நம்ம வாழ்க்கையில நம்மளை கரம் பிடித்து நடத்துவார், நம்மளை சுமந்து நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல, ஒரு தந்தையை போல நான் உன்னை சுமந்து வந்தேன். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை சுமக்கிறவர், உங்க வாழ்க்கையை சுமக்கிறவர் அவர், உங்க கஷ்டங்களை பாடுகளை சுமக்கிறவர் அவர். உபாகமத்தில் இப்படி வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டிலே சிலுவையை உங்களுக்காக சுமந்தார். அங்க தோல் மேல சுமந்தேன்னு சொல்றாரு. அதற்கான அடையாளம் என்னன்னா, சிலுவையை காண்பிக்கிறது. இந்த பாடுகள், உபத்திரவம், வேதனை எல்லாவற்றையும் நான் சுமக்கிற மகளே, நான் சுமக்கிற மகனே. நம்மளை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையை கைவிடவே மாட்டார். நம்மளை காத்து நித்தமும் நம்மளை நடத்தி அவருக்கான வாழ்க்கையை நிலைநிறுத்துவாராக, நம்மளோடு இருப்பாராக. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.